குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, நடிகர் அஜித்குமார் கார் பயிற்சியில் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்கள். லாவண்யா, நடிகர் அஜித்குமார் IPL அணி போல கார் ரேஸில் ஒரு அணியை வாங்கியிருந்தார். குறிப்பாக அஜித்குமார் ரேசிங் என்ற அணியை அவர் வாங்கியிருந்தார். அதில் 4 ஓட்டுநர்களோடு அந்த பயிற்சியில் வீரர்களோடு அதை கலந்து கொள்ள இருக்கிறார் பந்தயத்தில். அதற்கான போட்டி ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதி துபாயில் நடைபெற இருக்கிறது. அதற்கான பயிற்சியில் தான் தற்போது துபாயில் அஜித்குமார் மற்றும் அவருடைய அணியினர் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த பயிற்சியின் போது அஜித்குமார் ஓட்டிய அந்த காரானது விபத்தை சந்தித்தது. அஜித்குமார் கார் மற்றும் இன்னொரு கார் ஆகிய 2 கார்கள் விபத்தை இன்று சந்தித்திருக்கின்றன. அதில் அஜித்குமார் சந்தித்த அந்த விபத்தை சந்தித்த அந்த காரின் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த விபத்தை சந்தித்த அஜித்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சேஃப் என்று அவருடைய மேலாளர் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ற ரேஸில் விபத்து நடப்பது இயல்புதான். அந்த வகையில் தான் அது போன்றுதான் இந்த ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. இவர் எந்த விபத்தில் எந்த காயமும் கிடையாது. அவரே அந்த விபத்துக்கு பிறகு ஏறி சென்று ஆம்புலன்ஸில் அமர்ந்தார். அவருக்கு உதவி கூட தேவைப்படவில்லை. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார். அதற்காகவே இந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் மீண்டும் பயிற்சியில் ஈடுபடுவார் என்றும் அவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா மற்றும் ராஜா.